தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்று திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி விமர்சித்துள்ளது. மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இப்படி பேசியதற்குதான் முரசொலி கண்டனம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அரசியல் கட்சிகள் நடத்தும் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக சாடியிருந்தார். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதா என்றும் வினவியிருந்தார். கே பாலகிருஷ்ணனின் இந்த பேச்சுக்கு திமுக அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாளேட்டில் வெளியிட்டுள்ள கட்டுரையில், தமிழ்நாட்டில் அவசர நிலை பிரகடனமா என்று பாலகிருஷ்ணன் பேசிய பேச்சுக்கு தினமலர் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்க்கும்போதே திமுக ஆட்சிக்கு எதிரான சதிக்கூட்டத்திற்கு தீனி போட அவர் தொடங்கியிருப்பது தெளிவாக தெரிவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசர நிலை என்றால் என்ன என்றே தெரியாத நிலையிலா கே பாலகிருஷ்ணன் இருக்கிறார் என்று வினவியுள்ள முரசொலி, எப்போதும் நட்போடு செயல்படும் முதலமைச்சரை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற நெருக்கடியும் நிர்பந்தமும் அவருக்கு இருக்கலாம் என்று விமர்சித்துள்ளது. சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமையை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் மாணவிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என்று ட்ரெண்ட் உருவாக்க சிலர் துடிக்கும் நிலையில் அவர்களுக்கும் சேர்த்து தன்னை வழக்கறிஞராக காட்ட வேண்டிய அவசியம் பாலகிருஷ்ணனுக்கு என்ன வந்தது என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. எதிர்க்கட்சியாக நடந்து கொண்டு எடுத்தெறிந்து பேசினால்தான் கவனம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அளிக்கப்படும் பேட்டிகளும் பேச்சுகளும் ஏற்படுத்தும் பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கருத்து சொல்லிக் கொண்டு போவது தோழமைக்கான இலக்கணம் அல்ல என்று முரசொலி கட்டுரையில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. தோழமையை சிதைக்கும் என்பதை பல்லாண்டு அனுபவம் கொண்ட தோழர் உணராமல் இருப்பது வருத்தமளிப்பதாகவும் முரசொலி கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக உள்ள கே பாலகிருஷ்ணனின் பதவி நீட்டிக்கப்படாது என தகவல் வெளியாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்று வருகிறது. 3வது நாளான இன்று புதிய மாநில குழு தேர்வு, மாநில கட்டுப்பாட்டு குழு தேர்வு, அகில இந்திய மாநாட்டு பிரதிநிதிகள் தேர்வு ஆகியவை நடைபெற உள்ளன. இதில் தற்போதைய மாநில செயலாளராக உள்ள கே பாலகிருஷ்ணன் மாற்றப்பட்டு புதிய மாநில செயலாளர் அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருவர் 3 முறை மாநில செயலாளர் பதவி வகிக்கலாம் என்ற விதி உள்ள நிலையில் பாலகிருஷ்ணன் 2 முறை மாநில செயலாளர் பதவி வகித்துள்ளார். எனினும் அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படாது என்றும் புதிய மாநில செயலாளர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. புதிய நடை மேம்பால பணிகள் காரணமாக தாம்பரம் கடற்கரை வழித்தடத்தில் மின்சார ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருப்பதால்